வணக்கம் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாய்டோட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் இருக்க எலான்டே எக்ஸல்ன்ற இந்த சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 கேஜி அண்ட் 8.5 9 கேஜி இந்த மாதிரி கேஜியில் நமக்கு மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் 8 கேஜியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த போர்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேனுவல் நாப் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேனுவல் நாப்குள்ளே இருக்க இந்த எலக்ட்ரிக் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வாட்டர்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாமல் இருக்கிறதுக்காக IPX4 சப்போர்ட்டோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டர் எது பட்டாலுமே உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்க சர்க்யூட் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஏன்னா நம்ம துவைச்சி அலசி எடுக்கிறோம், துணியை வந்துட்டு நம்ம ட்ரெயினுக்கு போடுறோம் அப்படின்னா வாட்டர் இதில் படுறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டு தான் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இந்த மாடலில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான நாப்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் டைமர். இந்த வாஷ் டைமரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டைமர் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க இந்த 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜர்ஜென்ட் மிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் துணியை வந்துட்டு உள்ளக்க போட்டு வாட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் பவுட்ரு நம்ம போடுவோம். ஸோ மற்ற எந்த வாஷிங் மிஷினுமே பார்த்தீங்கன்னா துவைக்கும் போது தான் வந்துட்டு அந்த டிஜர்ஜென்ட்டை மிக்ஸ் பண்ணும். பட் நமக்கு ஸ்பெசிஃபிக்காகவே 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜர்ஜென்ட் மிக்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த டிஜர்ஜென்ட்டும் நம்மளோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு சோக்கில் இருக்கும். ஸோ ஊற வச்சிரும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஊற வைக்கும். ஸோ ஊற வச்சு அடுத்த ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். டிஜர்ஜென்ட் மிக்ஸ் ஆகுறனால நமக்கு பெட்டரான வாஷிங் எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் செலக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாஷ் செலக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான ப்ரோக்ராம்ன்றது நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில். இந்த ஜென்டில் ப்ரோக்ராமில் வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டோன் ரிலேட்டடான மெட்டீரியல் ட்ரெஸ்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னாலும் அதேமாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இந்த மோடில் நம்ம வச்சு வாஷ் பண்ணும்போது நமக்கு பெட்டரான ரிசல்ட்ன்றது நமக்கு கொடுத்துரும். ஏன்னா எந்த ஒரு துணியுமே டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே இந்த நார்மல் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுக்கு அதிகமான இருக்க கரைகளை நம்ம இந்த ஸ்ட்ராங்குன்ற இந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெட்ஷீட், போர்வை இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல்லாம் இந்த ப்ரோக்ராமை வச்சு நம்ம பெட்டரான வந்துட்டு வாஷிங்கை வந்துட்டு நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 4 ப்ரோக்ராம் நம்ம இதில் இருக்குது. ஸோ இப்போ இருக்க செமி ஆட்டோமேட்டிக்லேயே 4 ப்ரோக்ராம் இருக்க ஒரே மாடல்னால் அது இந்த லாய்டு கம்பெனியில் இருக்க எலான்டே எக்ஸல்ன்ற இந்த சீரிஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் செலக்டர். ட்ரெயின் செலக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டப்பில் நம்ம துணியை வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் மோட் நம்ம கொடுத்துட்டோம்னா தண்ணி வெளியில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பின் டைமர். இந்த ஸ்பின் டைமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 நிமிஷம் முடிக்கும் அதிகபட்ச டைம்ன்றது கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம துணியை ரொம்ப பெட்டராக வந்துட்டு ஸ்பின் பண்ணி தர முடியும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டோரை பற்றி தான். இந்த டோர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீமியமான லுக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் லிட்டில் கொடுத்துருப்பாங்க. வித் டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கும். சாஃப்ட் க்ளோசிங் டோர் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சம் நம்ம வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் டாப் லோடில் தான் நம்ம பார்ப்போம். பட் செமி ஆட்டோமேட்டிக்கில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாஃப்ட் க்ளோசிங் டோர்ன்றது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு கொடுத்துருக்குது. அது நம்ம லாய்டோட கம்பெனியில் இருக்க இந்த எலான்டே சீரிஸில் தான் ஃபுல்லாக வந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரம்மை பற்றி பார்ப்போம். இந்த ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன லேயராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு பெட்டரான ஸ்க்ரப்பிங் ஆப்ஷன் கிடைக்கும். அதனால் நமக்கு வந்துட்டு வாஷிங் குவாலிட்டி நமக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 விதமான ஃபில்டர்ன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SS304ன்ற அந்த கிரேடோட கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணி எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ஸ்டீல்ன்றது நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீக்கிரம் துருப்பிடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த ஃபில்டர் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்டராக லிண்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு ஃபில்டர் மட்டும் கிடையாது, 2-வே மேஜிக் ஃபில்டர்னு இன்னொரு விதமான ஃபில்டருமே நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் போகுது அப்படின்னா லெஃப்ட்டில் தான் ஒரு வந்துட்டு வேவ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து லிண்ட் கலெக்ட் ஆகும். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான ஹோல்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. இந்த லெஃப்ட் ரைட். ஏன்னா வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸும் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸும் சுற்றும். அப்போ ரைட்லேருந்து போகும்போது அந்த லிண்ட்டையும் கலெக்ட் பண்ணும், லெஃப்ட்லேருந்து வர மாதிரியான அந்த லிண்ட்டையுமே கலெக்ட் பண்ணும். அதை நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விதமான ஒரு ரப்பர் டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஈஸியாக எல்லா லிண்ட்டையுமே கலெக்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இந்த 2 விதமான லிண்ட் கலெக்டர்ன்றது இந்த வாஷிங் மிஷினில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரையரை பற்றி தான். ஸோ ட்ரையரில் இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்களே. ஸோ இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வாட்டர் ஷவர். எதுக்காக இந்த இதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்னதான் துணியை வந்துட்டு துவைச்சி அலசினதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா துணியில் சின்ன நூலோ இல்லைனா வந்துட்டு டிஜர்ஜென்ட் பவுடர் ஏதாவது ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு துணியை வந்துட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு வரும். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டேப் கனெக்ஷன்றது வேணும். இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டரை, ஸோ இது வழியாக வாட்டர் வந்துட்டு நமக்கு வெளில வரும். ஸோ அந்த வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த கப்புக்குள்ளே போயிடும். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்களே, ஸோ தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் மாதிரி இதில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணும். ஸோ இப்படி ஷவர் மாதிரி கொட்டுறதுனால உள்ளக்க போட்டிருக்க அந்த துணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி படும். பட் நமக்கு பெட்டரான இன்னும் வாஷிங் எஃபிஷியன்சி கிடைக்கும். அந்த பேண்ட் சட்டையில் வர அந்த சின்ன சின்ன ஒயிட் பேச்சஸ் எதுவுமே இந்த இதில் வராது உங்களுக்கு. அதுக்காக இது ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்குது செமி ஆட்டோமேட்டிக்கில். மற்ற யாருமே செமி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே டாப் லோட் ஃப்ரண்ட் லோடுன்னு போவாங்க. பட் நம்ம ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கஸ்டமருக்குமே இருக்கிறதுல கொஞ்சம் ப்ரீமியமான வாஷிங் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த ட்ரையர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஃபீச்சர்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வா பேலன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான லிக்விட்ன்றதை நம்ம இதில் ஊற்றிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம துணி உள்ளக்க போட்டுட்டோம், துணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக அப்படி இருந்துச்சுன்னா வைங்களேன், சுற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகும், இல்லைனா வைப்ரேஷன் வரும். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்காக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்காக இந்த இதில் ஒரு லிக்விட் மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது துணியை வந்துட்டு பேலன்ஸாக வச்சுக்கும். அதனால் நமக்கு நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும், வைப்ரேஷனும் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இருக்கிறதுல ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர். இது 6 kgக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ட்ரையர் உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு துவைச்சி அலசிட்டு இருப்போம், திடீர்னு கரண்ட்டு கூட கட் ஆயிரும். ஸோ கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கணும். பட் இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டைமர்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். கரண்ட் கட் ஆனாலும் சரி, எந்த இடத்துல அது ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துலேருந்தே ஆன் ஆகும். ஸோ இருக்குல்ல ரொம்ப சூப்பரான ஃபீச்சரும் இதுலேயும் கொடுத்துருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் டாப்லோட பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் நம்ம லாய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமராக இருந்தாலுமே அவங்க பெஸ்ட்டான வாஷிங் குவாலிட்டியும் கிடைக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக செமி ஆட்டோமேட்டிக்லேயே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். ஒரு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாஷிங் குவாலிட்டி மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் போதுமா, ப்ராடக்ட்டோட குவாலிட்டி. ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் பார்த்தீங்கன்னா எஃப்சீல்டு மோட்டர்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்துட்டு வாஷிங் மிஷின் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கண்டினியூவாக ரன் பண்ணுறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இந்த மோட்டரால் 150 டிகிரி செல்சியஸில் ஹீட் இருந்தாலுமே அப்போவுமே நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்குள்ளே ரொம்ப சேஃபஸ்ட் மோட்டராகவும் கொடுத்துருப்போம், ரொம்ப பெஸ்ட்டான மோட்டராகவும் நம்ம இந்த வாஷிங் மிஷினில் நம்ம கொடுத்துருக்குது. இந்த வாஷிங் மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபீச்சர்ஸை பார்த்துட்டோம். இந்த டபுள் ஏர் லிட்டு பார்த்துட்டோம், ஆட்டோ மெமரி பேக்கப் பார்த்துட்டோம், 360 வாட்டர் ஷவர் பார்த்துட்டோம், 2-வே மேஜிக் ஃபில்டர் பார்த்துட்டோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் பார்த்துட்டோம், எஃப்சீல்டு மோட்டர் பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த வாஷிங் மிஷினில் கொடுத்துருக்கேன். இண்டஸ்ட்ரியிலேயே செமி ஆட்டோமேட்டிக்கில் பெஸ்ட்டுனா நம்மளோட இந்த லாய்டு எலான்டே எக்ஸல்ன்றதை நம்ம சொல்லலாம். இந்த மாடலில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் எதாவது இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைன்றதை நம்ம கொடுப்போம். தேங்க்யூ.